கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு தெலுங்கு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ வெளியாகிருக்கிற ஒடேலா 2. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படம் ஒடேலா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்குது. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பொண்ணு ஒரு தலையை கையில் வெட்டி எடுத்து கொண்டு வந்து நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றா. போலீஸ் ஸ்டேஷனே கதி கலங்கி போய் நிற்கிது. இப்போ இந்த பொண்ணு யார், எதுக்காக இந்த தலையை இங்கே வெட்டி கொண்டு வந்தா அப்படிங்கிறது புரியாமல் இப்போ இங்கே இருந்து நேர சார் இந்த பொண்ணு யார் தெரியுமா, உண்மையாக 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணி போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் திருப்பதி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒருத்தர் இருக்கான். அந்த ஆள் ஒரு 1ஆம் நம்பர் சல்லிப்பய புறம்போக்கு பய ஊரில். அந்த ஆள் கை வைக்காத பொண்ணே கிடையாது. அதுலேயும் எப்படி அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி முதலிரவு அப்படின்னா அந்த முதலிரவுலேருந்து அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலையும் செஞ்சு வச்சுருவான் அந்த ஆள். இப்போ அந்த திருப்பதியுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, அந்த அம்மாவே கணவனை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த ஆள் செத்து போயிட்டான்ல, கம்முன்னு விட வேண்டியதானே. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் எங்க இவ்வளவு நாளாக சல்லாபமாக உல்லாசமாக சந்தோஷமாக வாழுவேன், இப்போ இவனை டப்புன்னு போட்டு தள்ளிட்டா உன்னை செத்து போயிடுவேன். அப்போ நம்மளாம் நான் கேனேன்ல, அப்போ நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு வலி அனுபவிச்சிருக்கோம். நம்மளுடைய மகளுக்கு, நம்மளுடைய தங்கச்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்கும் போது எவ்வளவு அழுது புலம்பியிருப்போம். நம்ம அதை இவனை அனுபவிக்க வேண்டாம், அதனால் என்ன பண்ணுறோம், இவனை எரிக்கக்கூடாது, நம்ம புதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாந்தியத்தை கையில் எடுக்கிறாங்க. அந்த சாந்தியம் எப்படி அப்படின்னா, படுக்க வச்சு கூட புதைக்கிறது இல்லை, நேராக குழிக்குள்ளே நிற்க வச்சு ஒரு சில பூஜை புலஸ்காரங்கள் பண்ணுற மாதிரி சாந்தியங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி அவனை நிற்க வச்ச மணிக்கு அப்படியே புதைச்சிடுறது. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரேத ஆத்மா இருக்கு இல்லையா, அதால் மோட்சம் அடைய முடியாது, அது பிரேத ஆத்மாவாகவே சுத்தம். இவனுக்கெல்லாம் அப்போ தான் நம்ம எங்கே போய் சேரணுமோ, இறந்ததுக்கப்புறம் கூட நிம்மதியான ஒரு இடத்துக்கு போக முடியலங்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக இவனுக்கு வலிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்றாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பிரேத ஆத்மாவாக மோட்சமடையாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறனாலேயே அது வெறித்தனமாக ஒரு உக்கிரம் எடுத்து இந்த கிராமத்தையும் சரி இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சரி வாழ விட மாட்டேன், இதே மாதிரி நான் செத்து போனாலும் கல்யாணம் எந்த பொண்ணுக்கு ஆனாலும் அன்றைக்கி நைட்டு சம்பவம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரேதாத்மாவே ஆரம்பிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. கடைசியாக இந்த பிரேதாத்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தீவிர சிவபக்தியான நம்ம கதாநாயகி களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படம் 2022 ஒடேலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. அந்த படத்துடைய சீக்குவலாகத்தான் இந்த படத்தை இப்போ களத்தில் இறக்கி விட்டுருக்கு இந்த டீமு. அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்கணுமா, இல்லை ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எந்த படத்தையும் பார்க்கலாம், அதை பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த படத்துலையே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு சின்ன ரீகேப் கதை தான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ரீகேப்பை நீட்டாக அங்கங்கே உள்ள கரெக்டாக வச்சுருக்காங்க இவங்க. அதனால் அந்த பாகம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே அதை பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ இது முதல் மேட்ரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சம்பத் நந்தி அப்படிங்கிறவர் எழுதி அசோக் தேஜா அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு, ஒரு ரூரல் பேக்ட்ராப்பில் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம், இதை விட்டால் வேறு கதையே கிடைக்காது போல் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலு. ஒரு அறதப்பழசான ஒரு கதை, அருந்ததி காலத்து கதை. உண்மையை சொல்ல போனால் அருந்ததியுடைய கதை தான் இது. கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து உல்ட்டா பண்ணியிருக்காங்க.
வில்லனுடைய கதாபாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா டிட்டோ அருந்ததியே தான் அப்படிங்கிற ஃபீல் தான் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த டீமு பண்ணியிருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எனக்கு என்னவோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட் ஃபீல். இது இல்லத்தரசிகளுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்குள்ள அதாவது ஒரு தப்பு நடக்குது, அது ஒரு பிரேதாத்மா ஒன்று பண்ணுது. அதை தடுக்கிறதுக்கு கடைசியில் வந்து கடவுளை மட்டுமே நம்பக்கூடிய நம்ம படத்துடைய கதாநாயகி களத்தில் இறங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது இப்போ எப்படி அடுத்து யார் தடுத்து நிறுத்துறது அந்த பிரேதாத்மாவை அப்படிங்கிற அந்த விஷயம் வருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு கனெக்டை கொடுக்குற, ஒரு எமோஷனல் டச்சை கொடுக்குற, பெண்கள் அப்படி கண்கலங்க வைக்கக்கூடிய, அப்படியே கோபத்தில் நம்ம சீரியலை பார்த்து நாலு திட்டுவாங்களே மாமியார் கதாபாத்திரத்தை, அந்த மாதிரி பெண்கள்லாம் டெஃபினட்டாக அவங்கள கவர்றதுக்கான ஒரு படம் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இத்தனைக்கும் இந்த படத்தில் ஒரு சீன் கூட புதுசு கிடையாது. அதை நான் முதலே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. குறிப்பாக 2 கதாபாத்திரங்கள் 2 பேருடைய தலையை வெட்டி கொண்டு வர்றதாக 2 காட்சி அமைப்பு இருக்குது. இதில் அந்த 2 தலை யார் இது அப்படிங்கிறதே ஒரு சூப்பராக அது ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி ரொம்ப நீட்டாக நரேட் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்தை. அது சூப்பராகவே இருந்தது இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்து பழகின கதைக்களமாகவே இருந்தால் கூட அகண்டா படத்தை எப்படி பார்த்தோம், அந்த மாதிரி போட்டு விட்டு அது மாட்டுக்கு ஓடுது. அது மாட்டுக்கு அடுத்தடுத்து இப்படி தாங்க இருக்கும் தெரியுங்க, ஆனால் நல்லா தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இந்த படம் ஓடுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் ஓடுது. என்ன ஒன்று, ஹீரோ கதாபாத்திரத்தை எப்பயுமே வில்லன் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குதோ அந்த அளவுக்கு தான் படம் நிற்கும். ஆனால் அப்படி ஸ்ட்ராங்காக எழுதுறதுலேயே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இருக்கிறதுலே அல்டிமேட்டாக எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மற்ற எந்த கேரக்டருமே நிற்காது. இந்த படத்துக்கு அந்த பிரச்சனை உண்டு. உதாரணத்துக்கு அருந்ததி படத்துலலாம் ஹீரோயினுக்கு ஈக்குவலாக அந்த வில்லன் கதாபாத்திரம் இருக்கும். என்ன பண்ணாலும் இவன் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரியே இந்த படத்தில் வில்லனுடைய கதாபாத்திரத்தை செம்ம ஸ்ட்ராங்காக எழுதிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு செகண்ட் ஹாஃப் போகும்போதெல்லாம் ஐயோ இனிமேல் இந்த ஆளை யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது, ஒன்றுமே நடக்காது போலையே, அவ்வளோதான் சோழி முடிஞ்சா படத்துக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்துடுது. அந்த அளவுக்கு பயங்கர வெயிட்டாக அந்த கதாபாத்திரத்தை எழுதி அதை காட்சிகளாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கு. அதை பண்ணின ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாக 2 பேர் தான் முக்கியமான ஆர்டிஸ்ட்டு. ஒன்று நம்ம தமன்னா பாட்டியா. தமன்னாவை பார்க்கும்போது நல்லா அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னங்கடா, ஒரு பக்கம் காவாலா நம்ம ஆஜிக்கு ராத்துங்கிற மாதிரி பாடல்கள்லாம் பண்ணிவிட்டு நம்ம அச்சோ வருமே அரண்மனை 4ல் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு பக்கம் ஐட்டன் மெம்பர் பாட்டாக பண்ண வேண்டியது, இன்னொரு பக்கம் அரண்மனை 4ல் உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி அந்த ஒரு தங்கச்சியாக எவ்வளோ எமோஷனல் கனெக்டை கொடுக்குற மாதிரி அன்பின் வெளிப்பாடாக பரிமாற்றமாக ஒரு கதாபாத்திரம் வருமே, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை பண்ணிட்டு இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு பெரிய தீவிர சிவபக்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை பண்ணிவிட்டு 2 பக்கம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்கப்பா. ஆனால் 2 கதாபாத்திரங்களையும் ரொம்ப நல்லா தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு தமன்னா கிட்ட இருந்து. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அந்த வில்லன் கதாபாத்திரத்தை பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டு வசிஷ்டா என் சிம்ஹா சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் கதாபாத்திரம் எழுதுறதுங்கிறது ஒரு பக்கம், அவரை பார்க்கும்போதே ஒரு வெறுப்பு ஒன்று வருது பாருங்க, அதுதான் அந்த கதாபாத்திரத்துடைய வெற்றி. அதை சுற்றி நடக்கக்கூடிய அந்த காட்சிகளும் ஜெயிக்கிறதுக்கான காரணம் அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக முரளி சர்மாவும் சரி, ஹேபா பட்டேலும் சரி, எல்லாம் ஓரளவுக்கு வீணடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த பாட்டில் கிடையாது. முரளி சர்மாவெல்லாம் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பாக வரும் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேரக்டர், ஆனால் அது பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல இவங்க. இந்த படத்துக்கும் லாஜிக்கும் அறவே சம்மந்தம் கிடையாது. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் ஒரு சில லாஜிக் மிரர்கள்லாம் இருக்கும், அது வேறு மேட்ரு. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு இத்தனை தானியங்கள்லாம் வேணும் அப்படின்னா அந்த தானியத்தை பையிலேயே பக்கத்துலேயே வச்சுருப்பாப்புல ஒரு கதாபாத்திரம். 4 நந்தி கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னா 4 நந்தியை மஞ்சப்பையிலே வச்சுருப்பாப்புல ஒரு கதாபாத்திரம். இந்த மாதிரி பல விஷயங்கள், கங்கா தீர்த்தம் வேணும் அப்படின்னா சொம்புலேயே கங்கா தீர்த்த பக்கத்துலேயே வச்சுருப்பாப்புல ஒருத்தர். இந்த மாதிரி ரைட்டு, அதுக்காக என்ன போய் அங்கே கங்கையில் போய் மோந்துட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு சில சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. நம்மளே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது இந்த படத்தில். ஏன் இப்போது அந்த பிரேதாத்மா ஒரு தடவை எந்திரிக்கணும்னா 1 சொட்டு 2 சொட்டு ரத்தம் கண்டிப்பாக உள்ளே போகணும். அப்படிங்கும்போது அப்போ எப்படி ரத்தம் உள்ளே போகும், போச்சு வச்சவன்ட்ட. அப்போ கண்டிப்பாக எவன் வந்து சுச்சு போகணும் அப்படின்னா கூட அந்த இடத்து மேலே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ் பண்ணிஇருக்குது. எல்லாமே சினிமாட்டிக்கல் பாட்டி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி தான் ஒரு சில சம்பவங்களை இந்த டீம் பண்ணி வச்சுருக்கு. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் தேவையே இல்லாத 2 ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ் இருக்குது. அதில் முதல் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் முகத்தை சுளிக்க வைக்கக்கூடிய காட்சி தான் ஃபேமிலியோடு பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் இந்த தலையை தனியாக துண்டிக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் 1 2 இருக்குது. அதனாலேயே அது ஏல தான் மாட்டோம், வேறு வழி கிடையாது. அதனால் அது ஏ சர்டிஃபிகேட் படம் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா
அது ஓகே அப்படின்னா நீங்கள் பார்க்கணுன்னா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். நான் சொன்ன மாதிரி இல்லத்தரசிகளை அந்த படம் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. பட் பெருசாலாம் எதிர்பார்த்து போயிடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே அந்த படத்துக்குள்ளே கிடையாது. வழக்கம் போல் உருட்டு தான் இந்த படமும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இன்றைக்கி வெளியாகிருக்கு. தமிழ் டப்பிங் ரசிகர்கள் பார்க்கணும் அப்படின்னா பொழுது தாராளமாக பார்க்கக்கூடிய படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.